தாவேகாவை அதிமுக அரவணைக்கிற அந்த பாசம், அந்த அரசியல் என்ன அப்படிங்கிறத நமக்கு எதனால இந்த கேள்வி வந்துச்சு நமக்கு டவுட் வரும் இல்லையா? அந்த டவுட் என்னன்னா, பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் என்ன சொன்னாருங்கிறத பார்த்துருவோம். நமக்கு சந்தேகம் ஏற்படுறதுக்கு அளவுக்கு அண்ணன் என்ன பேசினாருன்னு பார்த்துருவோம். எடப்பாடியார் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டால் அதை தருவதற்கு திமுக ஆட்சி ஏன் தயக்கம் காட்ட வேண்டும்? மடியிலே கனமில்லை என்றால் வழியிலே பயமில்லை என்று சொல்லுகிற ஸ்டாலின் இதற்கு மட்டும் ஏன் இவ்வளவு யோசிக்கிறார்? அவரே போலீஸ் மந்திரி, அவரே அவருடைய போலீஸை விசாரித்தால் என்ன நியாயம் கிடைக்கும்? ஆகவேதான் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதே போல இன்றைக்கு தாவேகா தொண்டர்களை பொய் வழக்குகளை போட்டு மிரட்டுகிற செயலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஐடி விங்கை சேர்ந்த நிர்வாகிகள் தருகிற தகவல்கள், உண்மையான தகவல்களை ஸ்டாலின் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் மீதும் பொய் வழக்கு போட்டு பலரை சிறையிலே தள்ளுகிற முயற்சியிலே ஸ்டாலினுடைய போலீஸ் ஈடுபட்டிருக்கிறது. இதெல்லாம் வெகுகாலம் ஓடாது, இந்த வண்டி வெகுகாலம் ஓடாது. அதே போல தாவேகா தொண்டர்களுக்கு அதே போல அதனுடைய கட்சியையும் கொடுமைப்படுத்துகிற செயலிலே திமுக ஈடுபடுமானால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தை காக்கின்ற முயற்சியாக உறுதியாக அதற்கு குரல் கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி ஒன்றை பார்த்து விடலாம். அண்ணா திமுக தோற்கடிப்பிற்கு வலுவான கூட்டணியை அமைக்கும், எங்களுடைய பொதுச்செயல் அமைப்பார். அதற்கு யாரோடையும் திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லோரோடையும் பேசுவார்கள். நடிகர் விஜய் அவர்கள் திமுகவைத்தான் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கருத்தை தான் மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார். ஆகவே எல்லோரையும் நாங்கள் அழைப்போம். திமுகவை தோற்கடிக்க, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப எல்லா அஸ்திரங்களையும் அண்ணா திமுக பயன்படுத்தும். எங்களுடைய பொதுச்செயலாளர் பயன்படுத்துவார், நாங்களும் பயன்படுத்துவோம்.